இப்போ தமிழ்நாட்டில் விஜய் எங்கே போனாலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் இங்கேயும் அரசியல் பண்ண விட மாட்டேன்றீங்க. சரி, சினிமா இசை நிகழ்ச்சி தான் பண்ணலாமேன்னு மலேசியா போனால் அங்கேயும் நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. அப்போ என்ன தோணுது, தமிழ்நாட்டில் பற்ற வச்ச நெருப்பு மலேசியாவில் எரியுது, அங்கேயும் அவனுக்கு அல்லு கிளம்புது அப்படின்னு அல்லு அது மாதிரி அந்த கிளம்பு எனக்கு தெரியல. இப்போ மலேசியாவில் போய் கேட்பாரா, என்ன அன்வர் இப்ராஹிம் அங்கிள் பயந்துட்டீங்களா அப்படின்னு. இப்போ சீமான் கட்சியினர் பெரியார் பேரெல்லாம் போயிட்டு அழிச்சிருக்கிறாங்க. அதுக்கு எதுவுமே கொள்கை தலைவராக கொண்ட விஜய் சீமான நாளைக்கு செருப்பை கட்டி அடிப்பார். நாளைக்கு ஆடியோ லான்ச் இருக்குதுல்ல, அப்போ நாளா கழிச்சு அடிப்பார். அப்போ நாளா கழிச்சு அடிப்பார். அதுக்குள்ள இப்போ பேரே சரி பண்ணிட்டாங்களே பெரியார் இயக்கத்தோட. ஸோ அதனால வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீடு பனையூருக்கு போனாலும் போயிடுவார், இல்லை கோவாக்கு கிளம்பி போனாலும் போயிடுவார். ஏன்னா மலேசியா போயிட்டு டயர்ட்னஸை சரி பண்ணணும்னா மறுபடியும் கோவாக்கு போனால் தான் சரியாகும். நீங்கள் பேசலாமா அப்படிலாம்? அப்பா கோவாக்கு தானேப்பா போவாருன்னு சொன்னேன். நீங்கள் இங்கே மெட்ராஸில் சென்னையில் எங்கேயும் போக விட மாட்டேறீங்க. வந்தால் நான் கட்சி நிர்வாகின்னு சொல்லிட்டு வர்ற கார் மேலே உளுந்து நீங்களே அடிபட்டுக்கிறீங்க. ஒரு பாட்டுக்கு காரில் போயிட்டு இருக்காரு, நீங்கள் போய் குறுக்க விழுந்து காரில் விழுந்து அடிபட்டீங்கன்னா அதுக்கு அவர் என்னப்பா செய்வார்? எல்லாத்தையும் நீங்கள் அவர் மேலேயே பழிய போடுறீங்களே. விஜய் பாவம்ப்பா. இங்கே பெரியாரிய கொள்கைகளை எதிர்த்து பேசுவதற்காக நாங்கள் இறக்கிவிட்ட ஆயுதம் தான் ரஜினிகாந்த் அப்படின்னு பேரோடு எழுதியிருக்காங்க. ரஜினிகாந்த் விவரமானவர். மற்றவங்களாவது 2-3 எலெக்ஷன் தாங்குவாங்க. விஜய்லாம் ஒரு எலெக்ஷனுக்கு தாண்டி தாங்க மாட்டார். இந்த ஒரு எலெக்ஷனோட முடிஞ்சது, அவ்வளோதான். ஆர்ப்பரித்து கேட்கிறேன், என்னை போல் உன்னால் செய்ய முடியுமா? உன்னை பார்த்துத்தான் கேட்கிறேன், நேற்று என்ன செய்து கொண்டு இருந்தாய் நீ? நேற்று பரவாயில்லை என்று விட்டு விட்டாலும் இன்று மட்டும் நீ என்ன செய்து விட்டாய்? நல்லா ஏத்தா இருக்குமா இருக்குல்ல? ஆனால் நான் இப்போ பேசுனதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். பெரியாருக்கு எதிராக சீமான் தொடர்ந்து பல விஷயங்கள் பேசிட்டு வர்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். பாரதியாரை குறித்து பேசுகிறாரு, அதை ஒட்டியும் பல்வேறு டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம கூட அதை குறித்து பேசியிருந்தோம். இப்போ என்ன பண்ணான்னா, நாம் தமிழர் தம்பிகள் பெரியார் பேர் இருக்கிற இடத்தெல்லாம் போயிட்டு பெரியார் பேரை அழிச்சிட்டு இருக்காங்க. அது மறுபடியும் பெரியாரிய தோழர்கள் போயிட்டு அதை மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரியான விஷயங்கள் சீமான் தரப்புலேருந்து அவருடைய தம்பிகள் தரப்புலேருந்து நடந்துட்டு இருக்கும்போது கொள்கை தலைவராக வச்சுட்டு இருக்கிற விஜய் அவர்கள் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு அங்கே போயிட்டாரு. என்ன நடந்துட்டுருக்கு, எப்படி புரிஞ்சுக்கிட்டு? இப்போது நம்ம அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது. சங்கிகள் கூட செய்ய துணியாத ஒரு விஷயத்தை சீமானுடைய தம்பிகள் செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, பெரியாரை எதிர்ப்பதற்காகவே ஒரு கூட்டம் போட்டு அதில் முஸ்லீம்களையும் தலித்துகளை மட்டும் பேச வச்சிட்ருக்காரு அண்ணன் சீமான். எப்படி பார்க்குறீங்க? அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு வீடியோ லிங்க் அனுப்பிச்சிருந்தேன், பார்த்தியா? நாம் இங்கே ரூமில் உட்காந்து ஒரு வீடியோ போட்டால் இதுக்காக அண்ணன் சீமான் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்காக ஒரு மேடை போட்டு நமக்காக ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு. நம்ம இப்போ நம்ம சேனலில் மட்டும்தான் அது போட்டிருந்தீங்க. கஞ்சா குடித்தவர் பாரதியார் அப்படின்னு. கஞ்சா அடிச்சுட்டு இது நம்ம மகாகவியா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதை அப்படியே சொல்லியிருக்காரு, கஞ்சா குடித்தவனெல்லாம் மகாகவியா அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்போ நான் கேட்கட்டுமா, மூக்குப்பொடி போட்டவரெல்லாம் பேரறிஞரா அப்படி? அவர் மூக்குப்பொடி போட்டாலும் அவர் போட்ட மூக்குப்பொடிக்கு இன்றைக்கும் மொத்த தமிழ்நாடும் தும்மிக்கிட்டு தான் இருக்குது. உன்ன மாதிரி ஆளுங்க பூரா மூக்குப்பொடி போட்டது அவர், தும்மல் வர்றது உனக்கு. சரியா? இன்றைக்கி வர நீ அண்ணாவை டச் பண்ண முடியுமா? நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசும்போது சொன்னோம், தமிழ்நாட்டில் சில விஷயங்களில் கை வைக்கவே கூடாது, அதெல்லாம் 1000 வாட்ஸ் கரண்ட்டு பட்டுன்னு அடித்து தூக்கி போட்டுரும் அப்படின்னு. அந்த 2 இடத்துல சீமானும் கை வைக்கிறாப்புல, பெரியார் மேலேயும் திருவள்ளுவர் மீது விஜயும் கை வைக்கிறாப்புல. உனக்கு சிவகார்த்திகேயன் மேலே காண்டுன்னா அதை நீ பப்ளிக்காக ஒரு மேடை போட்டு அதில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பியா? நாம் ஒரு வீடியோ பேசினா காண்டாகி சீமான் ஒரு வீடியோ மேடை போட்டு பேசுகிறாரு. சிவகார்த்திகேயன் மேலே காண்டுனா விஜய் என்ன பண்ணுறாப்புல, அதுக்கு ஒரு பஸ் மேலே ஏறினு பேசிகிட்டு இருக்கிறாப்புல. இப்படியெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஒரு அரசியல்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். என்ன, சீமான் எக்ஸ்போஸ் ஆகிட்டாப்புல. ஆமாம், நான் சங்கி தான், சங்கி என்றால் சக நண்பன்
அப்படின்னு சொன்னதுலேருந்து பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்றாரு. பிராமண கடப்பாருன்னா எது? பிராமணர் கையில் என்ன இருக்குது? தர்ப புல் தான் இருக்குது. அந்த புல்லை வச்சுட்டு இடிப்பாராமா? அந்த தர்பை புல் தான் பிராமணர்கிட்ட இருக்குது. அதை வச்சு நீ வந்து திராவிட கோட்டையை இடிச்சிருவியா? இந்த திராவிட கோட்டையை இடிக்கிறேன்னு 75 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒத்த செங்கலை கூட இல்லை, ஒரு சின்ன பிட்டு மண்ணை கூட நவுத்த முடியல. அறிவாலய செங்கலை உருவம்னு அண்ணாமலை சொன்னாப்புல. ஆமாம், ஆடு மேய்ச்சின்னு இருக்காரு. அவர் உருவன்னு சொன்னது எதுக்குன்னா, கண்ணம் வைத்து கொள்ளையடிப்பதும்பாங்கல்ல, அது மாதிரி ஓட்டை போட்டு நைஸாக பின்வாசல் வழியாக திமுகவுள்ள நுழைஞ்சிடலான்னு பார்த்தாருன்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர, அறிவாலய செங்கலை உருவுவதற்கு இனிமேல் தான் ஒருத்தன் பிறந்து வரணும். எப்பா இவங்களுக்கு தாத்தாவெல்லாம் பார்த்தாச்சு சரியா? அப்புறம் இவங்கெல்லாம், அதாவது நீ வந்து ஒரு கொள்கையை எதிர்த்து நிற்கணும்னா உன்னிடம் பதிலுக்கு ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கையில் நேர்மை இருக்கணும். பதிலுக்கு ஒரு கொள்கை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கொள்கை வந்து நேர்மை இல்லாத ஒரு கொள்கையாக இருக்குன்னு வச்சுக்க, அப்போ அது எப்படி எடுபடும்? நாம் பெரியாரிய கொள்கைன்னு என்ன சொல்கிறோம்? எல்லோரும் சமம்னு சொல்கிறோம், ஆண் பெண் சமம்னு சொல்கிறோம், எல்லாரும் படிக்கணும்னு சொல்கிறோம், எல்லாரும் வேலைக்கு போகணும்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு நீ எதிராக நீ ஒரு கொள்கையை கொண்டு வந்தால் என்ன கொண்டு வர முடியும்? பெண் அடிமைத்தனம் வேண்டும் அப்படின்னு நீ சொல்லணும், எல்லாரும் படிக்காதேன்னு சொல்லணும். அதை சீமான காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பெண் அடிமைத்தனன்றீங்க, பாரதியார் அவங்க பொண்டாட்டியை உட்கார வச்சு தானே ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி தான் இந்துத்துவ உதாரணம் சொல்லுவாங்கல்ல, பிஜேபி என்ன இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களா? அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கினார்ல, தலித் மக்களுக்கு எதிரானவங்களா? அவர் ராம்நாத் கோவிந்த வந்து இவராக ஜனாதிபதி ஆக்கினாங்கல்ல, பழங்குடியினருக்கு எதிரானவங்களா? திரௌபதி முர்முவை ஆக்கினாங்கல்ல, இப்படி தான் உதாரணம் சொல்லுவாங்க. அது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒரு முதலியார் வந்து பொண்ணு கேட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஐயரை பிடிச்சி அடித்த வீரன் தான் பாரதியார். மற்றவனெல்லாம் படிக்காதன்னு சொல்கிற சீமான் தான் தான் பிள்ளைய கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருக்கிறான். அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்றது மட்டும்தான் எப்போதுமே வேலையாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் விஜய் எங்கே போனாலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் இங்கேயும் அரசியல் பண்ண விட மாட்டேன்றீங்க. சரி, சினிமா இசை நிகழ்ச்சி தான் பண்ணலாமேன்னு மலேசியா போனால் அங்கேயும் நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. அப்போது என்ன தோணுது? தமிழ்நாட்டில் பற்ற வச்ச நெருப்பு மலேசியாவில் எரியுது, அங்கேயும் அவனுக்கு அல்லு கிளம்புது அப்படின்னு அல்லு அது மாதிரி அந்த கிளம்பு. எனக்கு தெரியல. இப்போ மலேசியாவில் போய் கேட்பாரா, என்ன அன்வர் இப்ராஹிம் அங்கிள் பயந்துட்டீங்களா அப்படின்னு? அன்வர் இப்ராஹிம்னா யாருன்னு நினச்சி யாரை தெரியாதுன்னு முடிக்காதீங்க, மலேசியாவோட ஜனாதிபதி. சரியா? கேட்பார்ல கண்டிப்பாக. மலேசியா ஜனாதிபதியாக பிரதமர் நினைக்கிறேன். அங்கே போய் கேட்பாரா, அன்வர் இப்ராஹிம் அங்கிள் பயந்துட்டீங்களா அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷனு. இந்த வழியாக மட்டும்தான் ஆட்கள் உள்ளே வரணும், இந்த வழியில் வரக்கூடாது. கர்ச்சீஃபு, ஹெட்பேண்டு, பேட்ஜு, மஃப்ளரு, இப்படி எதுவுமே கட்சி கொடி அந்த கட்சி கொடி கலர் வந்து எங்கேயுமே தெரியக்கூடாது அந்த மேடையில் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக. இதில் என்ன தெரியுமா விஜய்க்கு, அஜித்தோட குட் பேட் அக்லியாக அங்கே கொண்டு போய் நடத்தினாங்க. அப்போ நம்மளும் அங்கே தான் போகணும். பில்லா படம் வந்ததுக்கு பிறகு அஜித்துக்கு வந்து மலேசியாவில் கொஞ்சம் வரவேற்பு கூடிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன். ஆக்சுவலாக விஜய்க்கு பாலிடிக்ஸ் தான் முக்கியம். 2026 வந்து நம்மளது தான், நம்ம தான் சிஎம் ஆக போகிறோன்னா இந்த ஆடியோ லான்ச் அவருக்கு ஒரு டூலு. கண்டிப்பாக அதை தமிழ்நாட்டில் தான் அவர் நடத்தியிருக்கணும். அவருக்கு கடுப்பு வந்து அஜித் மேலே கடுப்பு. அதனால தான் நீ மலேசியாவில் நடத்துறியா, நானும் மலேசியாவில் நடத்துகிறேன், சினிமா விட்டு போகிறதுக்குள்ள நான் உன்னை நடத்தி காட்டுறேன் பார்க்குறியா? ஆமாம், ஏன்னா போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இனிமேல் மலேசியாவில் நடத்தவே முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அவ்வளோ இன்னமும் அவர் வந்து தன்னுடைய எதிரியாக அஜித்தை தான் நினச்சிட்டு இருக்காரு. ஆமாம், அவருக்கு எல்லாருமே எதிரி தான். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, சினிமா எதிரி. எனக்கு அந்த காமெடியும் எனக்கு காம்பினேஷன் எனக்கு புரியல. திமுக எங்கள் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்கிறேன்னா திமுகவோட கொள்கைகளை பூரா அவர் ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தமா? ஆமாம், பெரியார் ஏற்றுக்கிறாரு, அம்பேத்கர் ஏற்றுக்கிறாரு. சரி, அப்போ திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கான திட்டங்கள், பெண் மாணவிகளுக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள், இது எல்லாத்தையும் எதிர்க்கிறாரா? அதெல்லாம் எதுவும் எதிர்க்கலையே. அப்புறம் என்ன அரசியல் எதிரி? சரி, பாஜக கொள்கை எதிரிப்பா. அப்போ பாஜக நடத்தக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிரான அரசியலாக அவர் ஏற்றுக்கிறாரா? இல்லை. அப்புறம் எப்படி அவங்க வெறும் கொள்கை மட்டும் எதிரியாக இருப்பாங்க?
பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் நமது கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அல்ல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் செய்கிற அரசியலை நீ ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். இப்போ நீ இங்கே என்ன சொல்கிற, திமுகவுக்கு சொல்லும்போது திமுக எங்கள் அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னால் கொள்கையை ஏற்றுக்கிறியானா? ஆமாம் ஏற்றுக்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல, இங்கே கொள்கையை ஏற்றுக்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ அங்கே அந்த அவங்க கொள்கையை எதிரின்னு சொன்னால் அவங்க நடத்துகிற அந்த அராஜக அரசியல், அந்த ரவுடிசம் பண்ணக்கூடிய அரசியல், அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களை அப்புறம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இங்கே கொள்கையை ஏற்றுக்கிறீங்கன்னா அங்கே அரசியலை ஏற்றுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் எனக்கு அரசியல் எதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் கொள்கையை ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். அவங்க எனக்கு கொள்கையை எதிரினா அப்படின்னா அவங்க நடத்துகிற அரசியலை ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இது வந்து என்ன இரட்டை நிலைப்பாடா இல்லை புரியாத தற்குறித்தனமா? இப்போ சீமான் கட்சியினர் வந்து பெரியார் பேரெல்லாம் போயிட்டு அழிச்சிருக்கிறாங்க. அதுக்கு எதுவுமே கொள்கை தலைவராக கொண்ட விஜய் வந்து சீமான நாளைக்கு செருப்பு கட்டி அடிப்பார். நாளைக்கு ஆடியோ லான்ச் இருக்குதுல்ல, அப்போ நாளா கழிச்சு வந்து அடிப்பார். அப்போ நாளா கழிச்சு வந்து அடிப்பார் என்று நம்புவோமாக. அதுக்குள்ள இப்போ பேரே சரி பண்ணிட்டாங்களே பெரியார் இயக்கத்தோட. ஸோ அதனால வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டு பனையூருக்கு போனாலும் போயிடுவார், இல்லை கோவாவுக்கு கிளம்பி போனாலும் போயிடுவார். ஏன்னா மலேசியா போயிட்டு அந்த டயர்ட்னஸை சரி பண்ணணும்னா மறுபடியும் கோவாவுக்கு போனால் தான் சரியாகும். நீங்கள் பேசலாமா அப்படிலாம்? அப்பா கோவாவுக்கு தானேப்பா போவாருன்னு சொன்னேன். நீங்கள் இங்கே மெட்ராஸில் சென்னையில் எங்கேயும் போக விட மாட்டேறீங்க. வந்தால் நான் கட்சி நிர்வாகின்னு சொல்லிட்டு வர்ற கார் மேலே வந்து உளுந்து நீங்களே அடிபட்டுக்கிறீங்க. அது எப்படி நான் பாரு, அந்த இது இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு பதவி கொடுக்கல, வேற ஒருத்தர் கொடுக்க போகிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு வழியில் மடக்குறாங்க, நிறுத்தி பேசிட்டு போகலாம், இல்லை ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசலாம். ஒரு பாட்டுக்கு காரில் போயிட்டு இருக்காரு, நீங்கள் போய் குறுக்க விழுந்து காரில் விழுந்து அடிபட்டீங்கன்னா அதுக்கு அவர் என்னப்பா செய்வார்? எல்லாத்தையும் நீங்கள் அவர் மேலேயே பழிய போடுறீங்களே. விஜய் பாவம்ப்பா, விஜய் ரொம்ப பாவம். அந்த பொண்ணு தானாக காரில் வந்து விழுது. மேபி அவங்க ஹஸ்பண்ட் வந்து விஜயை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அதனால தான் மனைவி காரில் விழுந்து செத்து அதன் மூலமாக விஜயை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சிருக்கலாம். அவங்க இப்போ சூசைட் அட்டம்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க கேட்டால் அடுத்தால அதுதான் சொல்லுவாங்க, என் மனைவி செத்தா என்னங்க, எனக்கு விஜய் நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சதில்ல அப்படின்னு அந்த கணவர் சொன்னாலும் சொல்லுவார். அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வெறி பிடித்த கூட்டமாக தானே இருக்கிறாங்க. அவரு ஆடியோ லான்ச்சு 1000 வேலை இருக்கும்பா. ஆடியோ லான்ச்சுக்கு இன்றைக்கே போயிட்டு இருக்கிறாரு. ஆமாம், கிளம்பி ஒரு நாள் முன்னாடி போகணும்மா. ஈரோடுக்கு காலைல தான் போகிறாரு. ஈரோடு பக்கத்தில் இருக்குப்பா, மலேசியா ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல. ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அங்கே வேறு அன்வர் இப்ராஹிம்னு அங்கே ஒரு அங்கிள் இருக்கார். அந்த அங்கிள் என்ன பண்ணுவாருன்னு தெரியாதுல்ல. இங்கே இருக்கிற அங்கிள் மாதிரி அவர் கம்முன்னு இல்லாமல் அவர் வந்து இந்த பிடிஆர்எம்னு ஒன்று இருக்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ராயல் மலேசியா, அதை விட்டு 2 வெளுத்தாருன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துருக்கலாம். இப்போ திருப்பரங்குன்றத்தை ஒட்டி ஒரு கூட்டம் நடக்குது. அதில் விசிகாவினுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எல்லாருமே நீண்ட நாளாக சொல்லிட்டு இருக்கிறது தான், மீண்டும் அது ஒரு டிஸ்கஷனாக மாறுது. பாஜக பெற்று போட்ட குழந்தை தான் விஜயும் சீமானம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னா, நியூ பிஜேபி அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி படிங்க. அதில் அங்கே கட்சி விட்டு வெளியே வந்த ஒருத்தர் எழுதின புக்கு அது. தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இங்கே பெரியாரிய கொள்கைகளை எதிர்த்து பேசுவதற்காக நாங்கள் இறக்கி விட்ட ஆயுதம் தான் ரஜினிகாந்த் அப்படின்னு பேரோடு எழுதியிருக்காங்க. ரஜினிகாந்த் விவரமானவர். இந்த லூசுங்க மாதிரிலாம் அவர் வேலை செய்யாமல் ஒரு 10-12 பத்திரிகையாளர்களை, உண்மையான மூத்த பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு. அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இவ்வளோ வயசான காலத்தில் அமிதாப் பச்சன் கேபிசிலாம் ஏன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னால், அவர் ஏபிசிஎல்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார். அதில் கொஞ்சம் பணம்லாம் எடுத்து ஒரு 800 கோடி ரூபா கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. அப்போது அந்த கடனை அடைப்பதற்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. ராஜீவ்காந்தி உயிரோடு இருந்தவரை ராஜீவ்காந்தி குடும்பத்துக்கும் அமிதாப்புக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்தது. சரியா? நட்புனா எந்த ரேஞ்சுக்கு நட்பு இருந்ததுன்னா, ராஜீவ்காந்தி சோனியா காந்தியை அழைத்து கொண்டு மும்பை வந்து இந்தியா வரும்போது மும்பையில் அமிதாப் பச்சன் வீட்டில் தங்க வச்சு, அதுக்கப்புறமா ஒரு பொது நபரை அனுப்பி தான் இந்திரா காந்திகிட்ட பேசுகிறாங்க. இது மாதிரி உங்கள் பையன் வந்துட்டார், இது மாதிரி வெளிநாட்டில் இருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டாருங்க, அதை தான் போய் பேசணுன்னு அமிதாப் பச்சன் வந்து இந்திரா காந்திக்கு ஆள் அனுப்பி பேசுகிற அளவுக்கு நெருக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்குள்ள கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் விலகிட்டார். இவர் நஷ்டம் ஆனப்போ காங்கிரஸ்லேயும் யாரும் ஹெல்ப் பண்ணல, பிஜேபிலையும் யாரும் ஹெல்ப் பண்ணல.
அப்போ யோசிச்சிங்க, அவர் இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டாரு, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் சூப்பர் ஸ்டார், நாளைக்கு ஒரு பிரச்சனைனா என்ன நடக்கும்னு யோசிச்சிங்கன்னு சொன்ன உடனே தான் நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு தெளிவாக அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ரஜினியை நம்பி போன எல்லாருக்கும் மிளகு ரசம் தான் குத்தம் செய்யுது. ஆமாம். ஆனால் அவங்க வரிசையாக இறக்கி விட்டு பார்த்ததுதாம்மா. சீமானை இறக்கி விட்டு பார்த்தாங்க, அது வெளுத்து போச்சு. இப்போ நீ பெரியாரையும் பாராட்டி பேசுன்னு சொல்லி இப்போ விஜய் இறக்கி விட்ருக்காங்க, அது கரூர் சம்பவத்திலே வெளுத்து போச்சு. நீ ஸ்கூலில் ஒரு பையன் ஒன்று அடிச்சிட்டான்பா, சின்ன பையனாக இருக்கிற நீ முதல் வேலையை என்ன பண்ணுவ? டீச்சர்கிட்ட சொல்லுவேன், வீட்டில் வந்து சொல்லுவேன். பேனை தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? முதல் வேலையாக வீட்டுக்கு போய் அம்மாட்ட அம்மா 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 பேனை தொலைஞ்சிச்சு தானே அழுவேன். அதே மாதிரி தான் கரூரில் சம்பவம் நடந்தோடனே நேராக போயிட்டார். அப்பா 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 அங்கே 41 பேர் செத்துட்டாங்கப்பா, என்ன தூக்கி உள்ளே வச்சுருவாங்கப்பான்னு அங்கே போயிட்ட நீ. மோடி தான் உங்களுக்கும் டேடின்னு கரூர் சம்பவத்திலே தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? சரி, இவங்களெல்லாம் சாயம் வெளுத்து கொண்டே வரக்கூடியவர்கள். மற்றவங்களாவது 2-3 எலெக்ஷன் தாங்குவாங்க, விஜய்லாம் ஒரு எலெக்ஷனுக்கு தாண்டி தாங்க மாட்டார். இந்த ஒரு எலெக்ஷனோட முடிஞ்சது, அவ்வளோதான். இதை தாண்டிலாம் இப்போ நீங்கள் எப்படி வந்து கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு சொல்கிறீங்களோ அதேமாரி அவங்களும் ஒன்று வச்சுருக்கிறாங்க, ஜனநாயகனுக்கு முன் ஜனநாயகனுக்கு பின். அதுதான் ஜனநாயகனுக்கு அப்புறமா பாருங்க. நானும் அதே தான் சொல்கிறேன், ஜனநாயகனுக்கு அப்புறம் பாருங்க. ஏன்னா ஜனநாயகமும் ஊற்றி மூட போகுது, ஜனநாயகன் படமும் ஊற்றி மூட போகுது. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா இன்டர்வியூலையும் நான் தெளிவாக சொல்கிற விஷயம், ஜனநாயகன் விஜய்க்கு ரஜினிக்கு பாபா எப்படியோ அது மாதிரி விஜய்க்கு ஜனநாயகன். நீ ஒரு அளவுக்கு பேசினா சரின்னு பார்ப்பாங்க. நீ மொத்த படமும் நான் தான் அடுத்த சிஎம்னு நீ பேசி வச்சிருப்ப அந்த படத்தில். கண்டிப்பாக நீ பேர்லேருந்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதைத்தான் பாபா அதில் செஞ்சார் ரஜினி. இதே மாதிரி மெர்ச்சன்டைஸ்லாம் போட்டு விற்றாரு, பாபா கேப்பு, பாபா சால்வை அப்படின்லாம் போட்டு விற்றாங்க. அதே வேலை தான் இங்கே பண்ணிட்டு இருக்கிற நீ ஜனநாயகனுக்கு. ஃபார்முலா ஒன்று கூட மாறலாமா, A+B² அப்படியே இருக்கு. அப்போ A+B² ரஜினி போட்டாலும் அதுதான் ஆன்சர் வரும், விஜய் போட்டாலும் அதே தான் ஆன்சர் வரும். அதில் ஏ ரஜினிகாந்த், பி வந்து பாபா, ரஜினிகாந்த் ப்ளஸ் பாபா ² இங்கே விஜய் ப்ளஸ் ஜனநாயகன் ² ஃபார்முலா மாறாது. என்ன ஒரு பிரச்சனைன்னா, நீ இத்தனை வருடமாக உழைத்த உழைப்புலாம் இருக்குல்ல, அது அத்தனையும் இந்த ஒரே படத்தில் நாசமாக போகுது. இந்த ஒரே படத்தில் நாசமாக போகுது. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் எழுதி வச்சிங்க. அது கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் துப்பாக்கி வாங்கிட்டு போயிட்டாரு, உனக்கு திருப்பியும் தரமாட்டாரு. அடுத்தால யார் ஒன்று வச்சு படம் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. விஜயும் வரிசையாக பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் மாறிக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு மேலே விஜய் வச்சு படம் எடுக்க வேறு தயாரிப்பாளரும் கிடையாது, லைக்காவை இழுத்து முடியாச்சு மொத்தமாக. மிச்சம் இருக்கிறது சன் பிக்சர்ஸ் மட்டும்தான். சன் பிக்சர்ஸ் இதுக்கு அடுத்தாலே வச்சு இந்த படத்தை வச்சு எடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே சேட்டலைட் ரைட்ஸ் வந்து அநியாயத்துக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறாங்க, வேறு யாரும் வாங்கலைன்றதுனால. சோத்துக்கு வழி இல்லைன்னு நீ தான் வந்து என் காலில் விழுந்து வாங்கிக்கோன்ற. விஜயை பார்த்து கேட்கணும், நீ ஏன் படத்தை கொண்டு போய் ரெட் ஜெயின்ட்டில் கொடுக்குற, நீ ஏன்ப்பா படத்தை கொண்டு போய் சன் டிவியில் கொடுக்குற, ஏன்னா அங்கே கொடுத்தா தான் உனக்கு காசு வரும்னு தானே நீ பண்ணுற அப்படின்னு விஜயை தான் கேட்கணும். விஜயை கேட்கறத விட்டுட்டு அவர் தான் உங்களுக்கு எதிரியாச்சே, நீங்கள் ஏன் வாங்குறீங்க, நீங்கள் ஏன் விஜய்க்கு காசு கொடுக்குறீங்கன்னு கேட்கறது வந்து முட்டாள்தனமானது. காசு கேட்கறது விஜய். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, 2026 விஜய்க்கு அடிக்கப்படும் சாவுமணி, போத் பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல். இதுக்கப்புறம் சினிமாவும் கிடையாது, அரசியலும் கிடையாது. இப்போது ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியை நம்ம இறுதியான கேள்வியாக வச்சுக்கலாம். இப்போ சீமானை வந்து பெரியாரை எதிர்ப்பதற்காக கிறிஸ்தவர்கள், தலித்துகள், இஸ்லாமியர்கள் இவங்கள வந்து அதிகமாக தூண்டி விட்டு வேலை பார்க்குறாரு அப்படின்ற செய்தியில் வந்து போயிட்டுருக்கு. கூட்டத்திலேயும் அவங்க தான் பெரியாரை வந்து ரொம்ப எதிர்த்து பேசுகிறாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள், அந்த பொண்ணுலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் காசுக்கு பேசுகிறவங்கம்மா, மேடை பேச்சாளர்கள். மேடை பேச்சாளர்கள் யார் காசு கொடுத்தாலும் பேசுவாங்க. நீங்கள் அதே ஆட்கள்கிட்ட காசு கொடுத்து சீமானை திட்ட சொல்லுங்கள், இதை விட நல்ல சீமானை திட்டி பேசுவாங்க. இதை விட இன்னொன்று சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டாம், நீங்கள் சீமானுக்கே காசு கொடுத்து சீமானை திட்ட சொல்லுங்கள், அவர் நம்மளை விட சீமானை நல்லா கழுவி ஊற்றுவார். அவர் மேடையில் பேசக்கூடியவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பட்டிமன்றத்துலலாம் பேசுவாங்களே, கம்பனை போல் உண்டா அப்படிம்பாங்க. அந்த பக்கம் அடுத்த மேடைக்கு போனோடனே கம்பனெல்லாம் ஒரு ஆளா, இளங்கோவை போல் வருமா அப்படின்னு பேசுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க தேவை ஆண்களா பெண்களா?
பொங்கலுக்கு ஆண்கள் பக்கம் பேசியிருப்பாங்க, தீபாவளிக்கு பெண்கள் பக்கம் பேசுவாங்க. அது மாதிரி அவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு காசுக்காக பேசக்கூடிய மேடை பேச்சாளர்கள், கொள்கை பேச்சாளர்கள் கிடையாது. கொள்கை பேச்சாளர்கள்ன்றது வேற. அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் என்ன கொள்கைன்னு தெளிவாக சொல்லுவாங்க. கொள்கை இல்லாமல் மேடைக்காக பேசுகிறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு 2 கிளாஸ் குடிச்சிட்டு, ஐ மீன் தண்ணி சோடா ஏதாவது குடிச்சிட்டு சுடு தண்ணி வந்து மேடையில் முழங்கிட்டு ஆர்ப்பரித்து கேட்கிறேன், என்னை போல் உன்னால் செய்ய முடியுமா? உன்னை பார்த்துத்தான் கேட்கிறேன், நேற்று என்ன செய்து கொண்டு இருந்தாய் நீ? நேற்று பரவாயில்லை என்று விட்டு விட்டாலும் இன்று மட்டும் நீ என்ன செய்து விட்டாய்? நல்லா ஏத்தா இருக்குமா இருக்குல்ல? ஆனால் நான் இப்போ பேசுனதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இப்போ நான் பேசுனதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இதுதான் மேடை பேச்சு. மேடை பேச்சு வந்து அர்த்தமே இருக்காது. அர்த்தத்தோடும் கொள்கையோடும் மேடையில் முழங்கியவர் அண்ணா, கலைஞர் போன்றவர்கள். இவங்கெல்லாம் ஏன்னா அவங்க கொள்கையை கொண்டு பேசினவங்க. இவங்களுக்கு கொள்கையெல்லாம் கிடையாது. பேமெண்ட், லோ பட்ஜெட் நாஞ்சில் சம்பத் தான். பேமெண்ட் அவ்வளோதான். பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. பேமெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறியோ அந்த அளவுக்கு அதிகமாக திட்டணும், இல்லை அந்த அளவுக்கு குறைச்சி திட்டுறது அப்படிங்கிறதுலாம் அந்த பேமெண்ட்டை பொறுத்து மாறக்கூடியது. அவ்வளோதான். நாளைக்கே இன்னொரு மேடை போட்டு பாரதியாரை திட்ட சொல்லுங்கள், தாராளமாக சீமான் திட்டுவார். பொறுத்து வந்து பார்ப்போம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், தொடர்ந்து பேசுவோம். அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் இப்போ நினைக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.